மறுபிறவி யாருக்கு இல்லையோ அவங்களால மட்டும்தான் இந்த திருக்கோவிலுக்குள்ள நுழைய முடியும். மற்ற யார் நினைச்சாலுமே இந்த கோவிலுக்குள்ள செல்ல முடியாத அளவுக்கு தடைகள் வரும். மகாசித்தர் அகத்திய முனிவரை இந்த கோவிலுக்கு பல முறை வர முயற்சி செய்தும் சிவனை தரிசிக்க முடியவில்லை என்கின்றது தலவரலாறு. இது கர்ம பூமி. தங்களின் கர்மத்தை அனுபவிக்கவே உயிர்கள் பிறப்பெடுக்கின்றன. பொதுவாக பூமியில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்த மனிதர்களுக்கு மீண்டும் மறுபிறவி கிடைப்பதில்லை. மனிதர்கள் செய்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாகி கழிக்க ஏதும் கர்மவினைகள் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி இல்லை. இவ்வுலகத்து ஆசைகள் எதுவும் இல்லாமல் வாழ்பவர்களுக்கும் யோகிகளுக்கும் மறுபிறவி இல்லை. எவன் ஒருவன் சிறந்த பக்தியுடன் தான் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறானோ அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த மகான்களுக்கு மறுபிறவி கிடையாது. இப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள நுழைய முடியும். தினமும் காலையில சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பட்ட பிறகுதான் கோயிலே திறக்கப்படுகிறது. வருடத்தின் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் நிறைந்த ஆலயம். சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படுவதற்கு ஏற்ப சாளரம் அமைக்கப்பட்டாலும் இந்த கோவிலுக்குள் நுழைவது என்னமோ பின்புறமான மேற்கிலிருந்துதான். நுழைவாயிலில் ராஜகோபுரம் இல்லை, சிறிய நுழைவாயில் மட்டுமே. பிரதான கோவிலின் உள்ளே சிவலிங்கம் முழு ருத்ராட்ச அலங்காரத்துடன் உள்ளது. 22,000 ருத்ராட்சங்கள் கொண்ட கவசம் இது. இங்கு அர்ச்சனையும் ருத்ராட்சம் கொண்டே செய்யப்படுவது இந்த கோவிலின் சிறப்பு. ஏகமுக ருத்ராட்சத்துடன் தொடங்கி 12 முக ருத்ராட்சத்துடன் முடிக்கப்படுகிறது. மரகதக்கல் ஆபரணம் லிங்கத்தை அலங்கரிப்பதால் சூரிய ஒளியுடன் தீபாராதனை காட்டும் போது கர்ப்ப கிரகமே ஜொலிக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாம்பு இந்த கோயிலுக்கு வந்து இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ இலைகளால பூஜை செய்து தனது தோலை உரித்து சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும். கலியுகத்துல நடக்கும் அதிசயங்கள்ல இதுவும் ஒன்று. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தேய்பெருமநல்லூர் விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திருநாகேஸ்வரம் வழியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேய்பெருமாநல்லூரில் அமைந்துள்ளது. 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் ஆகம விதிக்கு முற்றிலும் மாற்றாக அமைக்கப்பட்டுள்ளது. மகா மண்டபத்தில் தெற்கு திசையில் தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அருள் புரிகிறாள். அம்பாள் சன்னதியில சில வருடங்களுக்கு முன்னாடி காலையில 7 மணி முதல் 9 மணி வரையிலும் தீபம் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்திருக்கிறது. இந்த அதிசய நிகழ்வை தேய்பெருமாநல்லூர் பொதுமக்கள் அனைவரும் இந்த காட்சியை கண்டும் அம்பாளை வழிபட்டு சென்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கோவில்ல சனி பகவான் காக்கை வாகனத்துல இடுப்புக்கு கீழே இடக்கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்தவாறு காட்சி தருகிறார். சனி ஏன் ஒய்யாரமாக நிக்கிறாருன்னு தெரியுமா? சனி பகவான் சிவனை பிடிப்பதற்கான நேரம் நெருங்கியது. அப்போது அம்பாள் கிட்ட நாளைக்கு காலையில 7:15 நாளிகை பொழுது ஈசனை பிடிக்க போறேன்னு சொன்னாரு. இத கேட்ட அம்பாளுக்கு கோபம் வந்தது. மறுநாள் காலையில சனி பகவான் தன்னுடைய வேலைய ஒழுங்கா செய்யணும்னு ஈஸ்வரனை பிடிக்க மெதுவா வந்தாரு. அப்போது அம்பாள் ஈஸ்வரனை பக்கத்துல இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னாங்க. ஈஸ்வரனும் அப்படியே செய்தாரு. அங்க வந்து சனி பகவான் அம்பாள் அரச மரத்தடியில நிக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அதனால் அரச மரத்தை பார்த்தவாறு அங்கேயே நின்னுட்டாரு சனி பகவான். சனி பகவான் சொன்ன நேரம் 7:15 நாளிகை பொழுது கழிந்ததும் சனி மெதுவாக அங்கிருந்து நகர ஆரம்பித்தார். அப்போது அம்பாள் சனி பகவானை பார்த்து, என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாமல் தோல்வியடைந்து திரும்பி செல்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சனி பகவான், நான் வந்த வேலை வெற்றியுடன் முடிந்தது. ஈஸ்வரனே அரச மரத்தின் பின்புறம் ஒளிந்திருக்க நேர்ந்ததல்லவா, அந்த நேரமே நான் அவரை பிடித்த நேரம் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடுப்பில் இடக்கை வைத்தபடி அம்பாள் முன்னாடி நின்னாரு. சனி பகவான் சொல்வதை கேட்டுட்டு இருந்த சிவன் கோபத்தோடு மகா மந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை 2ஆக கிழித்தார். 2ஆக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி, ஈஸ்வரா, தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படிதான் நான் இயங்குகிறேன். நான் இல்லைனா பூலோகவாசிகள் தங்கள் விருப்பப்படி ஆணவத்தோடு செயல்படுவார்கள். இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்பவர்களும் பெருகி விடுவார்கள். எனவே நான் ஆணவத்தோடு நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் 2 கூரான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தார்.
இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். மகாமந்திர பைரவராக உக்கிரமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு 4 வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தணித்தார் அம்பாள். அம்பாளின் அருள் பார்வையால் கோபம் தணிந்து சாந்த சொரூபியானார் ஈஸ்வரன். இதனால் அம்பாள் வேதாந்த நாயகி என்று பெயர் பெற்றாங்க. அந்த சமயத்துல அங்கு வந்த நாரதர், ஈஸ்வரா, நீங்கள் சனி பகவானை 2ஆக கிழித்ததால் பாவம் உங்களை பிடித்துக் கொண்டது. இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க இயலாது. எனவே நீங்கள் 12 ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர தரிசித்தால் மட்டுமே இந்த பாவம் நீங்கும் என்று கூறினார். உடனே ஈஸ்வரன் 12 ஜோதிர்லிங்க பரமேஸ்வரர்களையும் இத்திருத்தலத்திற்கு வரவழைத்தார். இதனை கண்ட நாரதர், இவர்களில் ஒருவர் இங்கு வந்தாலும் எத்தகைய பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும். அப்படி இருக்க 12 பேரும் வந்து இறங்கியதால் இது மிக அதிசயமான கோவில் என்று போற்றி புகழ்ந்தார். 12 ஜோதிர்லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த தலம் என்பதால் 7 ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டும்தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்றார் நாரதர். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் சுவாமியை தரிசிக்க வந்தார். அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி இருப்பதால் அவரை இங்கு வராமல் தடுக்க நினைத்தார். சிவன் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார். இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் வர முடியாமல் இருக்க மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார். வழி மறைத்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து, மகரிஷியே, நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றார். மகரந்த மகரிஷி வழிவிட மறுத்தாரு. கோபமடைந்த அகத்தியர், பூ போன்று இருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டாரு. யாழி முகத்துடன் காட்சி தந்த மகரந்த மகரிஷி, மாமுனிவரே, இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. இறைவனின் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன். உங்களுக்கு மறுபிறவி இருப்பதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்திற்கு விமோசனம் கேட்டாரு. சாந்தமடைந்த அகத்தியர், மகரந்த ரிஷியே, நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாரும் பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார். உடனே மகரந்த ரிஷி தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்துக்கு வந்து யாழி முகத்துடன் பூஜை செய்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மலர்களை கொண்டு பூஜை செய்தார். இப்படியாக 50 வருடங்கள் பூஜை செய்தார். ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது அவர் கழுத்திலிருந்து ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் சிரசில் விழுந்தது. அப்போது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார். இதனை கண்ட மகரந்த மகரிஷி ஒருமுக ருத்ராட்சம் முதல் 14 முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார். ரிஷியின் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார். அதனாலதான் இந்த தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். இது போல ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனியுள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? இல்ல போக முயற்சி செய்தும் போக முடியாம உங்களுக்கு தடைகள் எதுவும் வந்ததான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.